ஹரிஷ்னு ஒரு பையன் ரொம்ப நாளாக இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கான். வினோத்னு ஒருத்தர் தினமும் ஒரே ஹோட்டல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏதாவது புது ஹோட்டலில் ட்ரை பண்ணலாமான்ட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்ததாக ஜெகதீஷ், அவருக்கு ஒரு வேலையே பிடிக்கல. ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ரெசிக்னேஷன் மெயில் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. ஃபைனலி அந்த நாள் வந்துச்சு. ஹரிஷ் இன்டர்வியூ வாசல் முன்னாடி நிற்கிறான். வினோத் புது ஹோட்டல் வாசல் முன்னாடி நிற்கிறாரு. அண்ட் ஜெகதீஷ் சென்ட் பட்டன் மேலே கர்சரை வச்சுருக்காரு. இவங்க 3 பேருக்கும் ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் அவே டு டேஸ்ட் சம்திங் டிஃப்ரெண்ட். ஆனால் ஹரிஷ் இன்டர்வியூ ரூம்குள்ளே போகாமல் வீட்டுக்கு போயிடுறான். வினோத் புது ஹோட்டலுக்குள்ளே போகாமல் மறுபடியும் பழைய ஹோட்டலுக்கே சாப்பிட போயிடுறாரு. அப்புறம் நம்ம ஜெகதீஷ் மெயிலை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க 3 பேருக்கும் இருக்கிற ஒரே காமனான விஷயம் ஃபியர். ஆனால் அந்த ஃபியர் நான் சொன்ன சினாரியோவில் இருக்கிற 3 பேர் ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன்ஸில் மட்டும் இல்லை. நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்க ப்ரொஃபஷன்லேயே புதுசாக ஒரு வேலையை எடுத்து செய்யணும் அப்படின்ற போது வரும். ஒரு ஹார்டான ஸ்கில்லை கற்றுக்கணும்னு நினைக்கும் போது வரும். நம்ம ரெகுலராக பண்ணுற டிஷ்ஷஸ்லேயே புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு நினைக்கும் போது வரும். சோஷியல் மீடியாவில் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு செகண்டில் கூட வரும். ஒரே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, மெனுலேருந்து ஒரு புது டிஷ்ஷை ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போதும் வரும். ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த பயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு கொஷின், ஏன் ஃபெயிலியர் பயமா, கான்ஃபிடன்ஸ் இல்லாததா, இல்லை பிரெயினுக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு ப்ராசஸா? இதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னா எல்லா புது விஷயமும் நம்மளை ஒரே அளவுக்கு பயமுறுத்தாது. புது ஹோட்டலில் சாப்பிட்றது ஒரு லெவல், இன்டர்வியூ வேற ஒரு லெவல், கெரியர் ஸ்விட்ச், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் இன்னும் வேற லெவல். ஆனால் ஒரு கொஷின், ஏன்? இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்ம பிரெயினில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இமேஜின் ஒரு நைட்டு ரெகுலராக வீட்டுக்கு போகிற வழியில் நீங்கள் மட்டும் தனியாக நடந்து போயிட்டுருக்கீங்க. திடீர்னு பின்னாடி ஒரு சத்தம். அப்போ உங்கள் பிரெயின் ரிலாக்ஸ்னு சொல்லுமா, இல்லை ஒஸ்ட் கேஸை இமேஜின் பண்ண ஆரம்பிக்குமா? பின்னாடி யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா, டேஞ்சரா, இல்லை பேயா? இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா நம்ம பிரெயினுக்கு ஆன்சர் தெரியாததுனால அதை பெஸ்ட் கேஸ் இமேஜின் பண்ணாது, ஒஸ்ட் கேஸை தான் இமேஜின் பண்ணும். சைக்காலஜிஸ்ட் இந்த கண்டிஷனுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறாங்க. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வந்த உடனே நம்ம பிரெயின் ஃபியர் ப்ராசஸிங் சிஸ்டம் அலர்ட் மோடுக்கு போயிடும். அதுக்கப்புறம் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் மெமரியில் இருக்கான்னு சர்ச் பண்ணும். இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, இல்லைன்னா அந்த கேப்பை ஒஸ்ட் கேஸ் சினாரியோவால் ஃபில்லப் பண்ணிவிடும். ஆனால் நம்ம பிரெயின் ஏன் இப்படி செய்யுது? இமேஜின் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஏஷியன் பீப்புளெலாம் காடுகளில் வாழ்ந்துருந்த டைம். அப்போது ஒருத்தன் காட்டில் தனியாக நடந்து போயிட்டுருக்கான். திடீர்னு புதர்லேருந்து ஒரு சத்தம். அது என்னன்னு அவனுக்கு தெரியாது. காற்றா இருக்கலாம், இல்லை விலங்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம். அந்த நேரத்தில் ஒஸ்ட் கேஸை அசியூம் பண்ணுறது நெகட்டிவ் திங்கிங் இல்லை, சர்வைவல். ஏன்னா அது உண்மையிலே வேட்டையாடுற ஒரு மிருகமாக இருந்தால் அவன் உயிரே போயிருக்கும். அதனால் அன்னோன் வந்தாலே முதல்ல அலர்ட் ஆகிற பிரெயின் தான் சர்வைவ் ஆச்சு. எவல்யூஷனரி சைக்காலஜி சொல்கிற இம்பார்ட்டன்ட் எக்ஸ்ப்ளனேஷனில் இதுவும் ஒன்று. அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் தான் இன்னமும் நம்ம பிரெயினில் இருக்குது. அதனால தான் இன்டர்வியூ ஹாலுக்கு முன்னாடி டைகர் இல்லை, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ எந்த டேஞ்சரும் இல்லை, வீடியோ அப்லோட் பண்ணுற போது உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் அன்னோன் இருக்குது. நம்ம பிரெயின் இந்த அன்னோனை பார்த்ததும் இதே பழைய சர்வைவல் சிஸ்டமை ஆக்டிவ் பண்ணுது. சைக்காலஜியில் இந்த டெண்டன்சிக்கு ஒரு பேர் இருக்குது, நியோஃபோபியா. அதாவது புது விஷயங்கள், புது அனுபவங்கள், ஆர்எல்ஸ் அன்ஃபெமிலியர் திங்ஸ் இதை ஃபேஸ் பண்ணும்போது வர இயல்பான தயக்கம். அப்படின்னா நியோஃபோபியானா நார்மலா, இல்லை ஏதாவது ஒரு மென்டல் இல்னஸா? ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா இது நார்மல் தான். இது எல்லா ஹியூமன்ஸ்க்கும் இருக்கிற ஒரு பேசிக்கான ரெஸ்பான்ஸ் தான். குறிப்பாக சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு புது ஃபுட்டை கொடுக்கும்போது உடனே சாப்பிட மாட்டாங்க. இது ரொம்ப காமன். அதுக்காக அது பிடிவாதம் கிடையாது. அவங்க பிரெயின் இது சேஃபான்ட்டு வெரிஃபை பண்ணிருக்கு. ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. எல்லாருக்கும் நியோஃபோபியா ஒரே மாதிரி இருக்காது. சில பேர் ட்ரெக்கிங், அட்வென்ச்சர், ஸ்கை டைவிங் எதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் புது டிஷ் ஆர்டர் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. இன்னும் சில பேர் எல்லா ஃபுட்டையும் ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் ஜாபுக்கு அப்ளை பண்ண ரொம்ப மாதமே வச்சுட்டு இருப்பாங்க. அதாவது கொஷின் நியோஃபோபியா இருக்கான்றதுல இல்லை, எந்த விஷயத்தில் இருக்குன்றதுலாம் தான் இருக்குது. இந்த ஃபியர் நம்மளை அன்னெசரி ரிஸ்க்லேருந்து ப்ரொடக்ட் பண்ணுற வர அது நார்மல். ஆனால் அதே ஃபியர் நம்ம வாழ்க்கையே ஒரு கட்டத்துக்குள்ளே ஸ்டாப் பண்ணி ஒவ்வொரு புது ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கிப் பண்ண வச்சா அப்போ அது கவனிக்க வேண்டிய விஷயமா மாறுது. இதில் ஒரு ஃபன்னி ஃபேக்ட் என்னென்னா, இன்டர்வியூ, ரெஸ்டாரண்ட், பிஸ்னஸ், யூடியூப் இது எல்லாத்துலேருந்து நம்மளை பயமுறுத்துறது அந்த சுச்சுவேஷன் கிடையாது. அந்த சுச்சுவேஷனை பற்றி நம்ம பிரெயின் க்ரியேட் பண்ணுற ஒரு ஸ்டோரி. ஸோ அடுத்தபடி நம்மளுக்கு இந்த பயம் வந்துச்சுன்னா அந்த ஸ்டோரி உண்மையானதானா
இல்லை நம்ம ஆள் கிரியேட் பண்ண ஸ்டோரியான்ட்டு ஒரு வாட்டி யோசிச்சு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்க பயத்தெல்லாம் தாண்டி வேறு எந்தெந்த பயத்தெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜூஸ் யாருக்கு? எனக்கு